ஹலோ ஆல். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க. மோர் குழம்பு. ஈஸி தான். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். பட் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வீட்டில் தோய வச்ச கெட்டி தயிருங்க. செம்மையாக தோஞ்சு வந்திருக்கு. தேவையான அளவு தயிர் பொறுத்த வரைக்கும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு நல்லா பீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கணுங்க. மற்ற பொருள்லாம் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாங்களா? மோர் குழம்புக்கு தேவையான பொருளுங்க. ஒரு 15 பல் பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி தாங்க இஞ்சி எடுக்கணும். எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. 10 பச்சை மிளகா இந்த மாதிரி 2ஆ புட்டு வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. ஒரு அரை மூடி தேங்காவை இது மாதிரி சின்ன அரை மூடி தேங்காய் இது மாதிரி துருவி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். கொத்தமல்லி குழம்பு ஃபினிஷ் ஆகும்போது கொஞ்சமாக இன்றைக்கி கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, இருந்தால் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? கேஸில் கடாய் வச்சுட்டேங்க. எப்பயும் போல் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலுங்க. ஆயில் விட்டதும் ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி வதக்கியாச்சுங்க. பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு மெயின் இதுதாங்க ஃப்ளேவர் நல்ல குழம்புக்கு. ஸோ நல்லா வதக்கணுங்க இதை. பூண்டு லைட்டாக அங்கங்கே கலர் மாறுதுங்க. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிற ப்ராசஸ் குழம்புக்கு தேவையான மசாலாங்க. இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி எடுத்த பிறகு தாளிக்க வேண்டியதுதாங்க குழம்ப. அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம ஊற்றின ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துட்டேங்க. இது ஆறின பிறகு அரைச்சிடுவோங்க. நம்ம வதக்கி வச்ச மசாலாவோட ஃபஸ்ட்டு இந்த ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கணுங்க ஜாரில். அரிசியோட நம்ம எடுத்து வச்ச தேங்காய் அதே இதோடு சேர்த்துக்கணுங்க. அதோட நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்துப்போங்க. இப்போ இதுலேயே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியங்க இந்த குழம்புக்கு. அதுதான் கலர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் நைஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா போதுங்க. இப்போது மசாலா வதக்கினா அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் நிறையவே சீரகம் போடணுங்க இந்த ரெசிபிக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4-5 கருவேப்பிலை இலை. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். சீரகமும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் தூக்கலாக சேர்க்கணுங்க இந்த ரெசிபிக்கு. அப்போ தான் வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா விழுதோட கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. நம்ம எல்லாமே வதக்கிட்டோம். இந்த தாளிப்போடு சேர்த்து இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே தயிர் சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 லிட்டர் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்துப்போம். தயிர் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க குழம்பு. ஸோ இந்த மசாலா கொஞ்சம் கொதித்த பிறகு அதை ஊற்றிடணுங்க. மொத்தமாகவே இந்த குழம்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தாங்க ஊற்றிருக்கேன். மசாலா வதக்க 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதாங்க. ஆயிலும் ரொம்ப கம்மியாக தாங்க தேவைப்படுறதுக்கு. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அந்த 1/2 லிட்டர் தயிரில் ஜாரில் போட்டு லைட்டாக அடித்து வச்சுருக்கேங்க 2 பல்ஸு. அதை இதோடு சேர்த்துக்கிறேன்.
தயிர் சேர்த்த பிறகு கொதிக்கக்கூடாதுங்க குழம்பு. லைட்டாக கொதி வர மாதிரி ஸ்டார்ட் ஆகும் போதே ஆஃப் பண்ணிடணுங்க. இதையே மிக்சியில் லைட்டாக பல்ஸ் போட்டுட்டு அப்புறமா அந்த தயிரை சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்குங்க குழம்பு பார்க்குறதுக்கு. அதுக்காக தான். நம்ம அரைச்ச மசாலா கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா லைட்டாக தயிர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. அதனால தான் தயிர் வந்து ஆப்ஷனல், நம்ம அளவுக்கு பீட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக நுரைச்சி வருது. லைட்டாக கிளம்புது பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி. ரொம்ப ஈஸி, சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டிங்க. ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.